உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்கு பாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்கு பாரும் இறை குலமே. இரவில் தவித்திட்ட வேளையிலே முழு நீளமாய் நீளமதில் நடந்தவனே, இடர்களில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ, சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. உரிமை சொத்தான மக்களே, அவருடைய மேன்மை மிக்க செயல்களை அறிவியுங்கள். அவர் இருளிலிருந்து தமது வியத்துகோலிக்கு உங்களை அழைத்துள்ளார். அல்லேலூயா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலேன். ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 2வது வாரத்தின் சனிக்கிழமையிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஆண்டவர் தந்திருக்கக்கூடிய இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி கூறுகின்ற வேளையிலே ஆண்டவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய ஆசீராலும் அருளாலும் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். சிறப்பாக வாழ்க்கையினும் போராட்டத்திலே புயல்களும் சூறாவளிகளும் எங்களை அமர்த்துகின்ற போது, எங்களை தாக்குகின்ற பொழுது ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார், எங்களை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து மன்றாடுவோம். உயிர்த்த ஆண்டவர் தாமே எங்களோடு கூட பயணிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே நாங்கள் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாவத்தின் சட்டத்தால் எழுதப்பட்ட கடன் சீட்டை உம் திருமகன் கிறிஸ்துவின் உயிர்ப்பு என்னும் பாஸ்கா மறை நிகழ்வால் அளித்தீரே. எங்கள் உள்ளத்திலிருந்து நீரை அதை அகற்றுவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அந்நாட்களில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைப்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று
எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 கவனமாக தெரிந்தெடுங்கள். அவர்கள் நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறை வேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அப்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரிக்கோர், நிக்கானோர், தீமோன், பெர்னமா, யுதம் தழுவிய அந்தியோக்கியா நகரத்து நிக்கோலா என்பவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினர். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினார். கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவியது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாக பெருகிக் கொண்டே சென்றது. குருக்களுக்குள் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நீதிமான்களே, ஆண்டவரில் கரிகூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்ந்து பொருத்தமானதே யாழிசைத்து அவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினார் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நன்மைக்கு உரியவை. அவர் நீதியும் நேர்மையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகம் நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்பிற்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவின் நின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. உயிர்த்தெழுந்தார். அனைத்தையும் படைத்தவர் அவரே. மானிட மனுக்குலத்தின் மீது இரக்கம் கொண்டவரும் அவரே. Hallelujah, hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மாலை வேளையானதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி மறுகரையில் உள்ள கப்பர்நாவுமுக்கு புறப்பட்டார்கள். ஏற்கனவே இருட்டிவிட்டது. இயேசுவும் அவர்களிடம் அதுவரை வந்து சேரவில்லை. அப்போது பெருங்காற்று வீசிற்று. கடல் பொங்கி எழுந்தது. அவர்கள் 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலை படகு ஓட்டிய பின் இயேசு கடல் மீது நடந்து படகருகில் வருவதைக் கண்டு அஞ்சினார்கள். இயேசு அவர்களிடம், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் அவரை படகில் ஏற்றிக்கொள்ள விரும்பினார்கள். ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இரு நாளின் முதல் வாசகத்திலே திருத்தூதர்கள் திருத்தொண்டர்களை தெரிவு செய்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். கடவுளுடைய ஞானமும் வல்லமையும் நிறைந்த 7 பேரை அங்கே பந்தியில் பரிமாறுவதற்காக தெரிவு செய்கிறதை இன்றைய முதல் வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். இன்றைய நாளுக்குரிய நற்செய்தியை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற பொழுது, இன்றைய நற்செய்தியிலே இயேசுநாதர் கடலின் மீது நடந்து வருவதை சீடர்கள் காண்கின்றார்கள். ஆனால் அவர்கள் சீடர்கள் இயேசுவை இன்னார் என்று அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. என்று சொன்னால், அவர்கள் இயேசு அவர்களோடு இருந்தார், அவர்களோடு பயணித்தார். ஆனால் அவர்களால் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒரு பெரிய கப்பல் ஒன்று கடலிலே பயணித்து கொண்டிருக்கின்றது. அவர் செல்கின்ற பொழுது அங்கே பெரும் புயல் அந்த கப்பலை தாக்குகின்றது. எல்லோரும் தங்களுடைய உயிருக்காக அங்கே போராடி கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய தெய்வங்களை அவர்கள் நோக்கி செபித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அங்கே இருந்து ஒரு சிறுவன் மட்டும் அமைதியாக தன்னுடைய கையில் உள்ள அந்த பொம்மையை வைத்துக்கொண்டு விளையாடி கொண்டிருந்தானாம். அப்பொழுது இதை பார்த்த ஒரு நபர் அந்த சிறுவனை பார்த்து, நாங்கள் எல்லோரும் எங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய தெய்வத்தை நாங்கள் நோக்கி மன்றாடி கொண்டிருக்கின்றோம், ஆனால் நீ எதுவுமே செய்யாமல் அசட்டியாக இங்கே விளையாடி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி அந்த சிறுவனை பார்த்து அங்கு நின்ற ஒருவருக்கு சொல்லுகின்றார். அப்பொழுது அந்த சிறுவன் புன்முறுவலோடு சொல்லுகின்றான், நான் ஏன் பயப்பட வேண்டும், நான் ஏன் அஞ்ச வேண்டும் என்று சொன்னால், இந்த படகை ஓட்டுகிறவர், இந்த படகினுடைய மாலுமி என்னுடைய தந்தையாக இருக்கின்றார். ஆகவே எனக்கு தெரியும், நிச்சயமாக தெரியும், இந்த படகிற்கு, இந்த கப்பலுக்கு எதுவித ஆபத்தோ எதுவித நெருக்கடியோ வராது என்பதை நான் நம்புகின்றேன் என்று சொல்லி அந்த சிறுவன் சொன்னானாம். அந்த சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையினும் இந்த பயணத்திலே நிறைய ஏராளமான சுனாமிகளும் ஏராளமான அலைகளும் எங்களை வந்து தாக்கும். ஆனால் இயேசுநாதரோடு நாங்கள் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இவை ஒவ்வொன்றும் எங்களை தாக்க முடியாது, எங்களை அழிக்க முடியாது. எங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் என்பது நிச்சயம். ஆனால் அந்த போராட்டங்களை நாங்கள் ஆண்டவரோடு சேர்ந்து அந்த வெற்றி பயணிக்கின்ற பொழுது, அதை சமாளிக்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் அந்த போராட்டத்திலே வெற்றி கொள்ளுவோம். இதைத்தான் இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகின்றார். சீடர்கள் அந்த பெரும் அலையையும் பெரும் புயலையும் கண்டு அச்சமுறுகின்றார்கள். அவர்கள் இயேசுநாதருடைய பிரசன்னத்தை மறந்தவர்களாக அவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். இயேசுநாதர் அன்று கடலிலே பயணிக்கின்ற பொழுது பெரும் புயல் வீசுகின்றது, பெரும் காற்றடிக்கின்றது, படகு கவுளுகின்ற நிலையிலே இருக்கின்ற பொழுது இயேசுநாதர் நிம்மதியாக படகிலே தூங்குகின்றார். பின்பு சீடர்கள் தங்களுடைய மரண பயத்தின் நிமித்தம் ஆண்டவரை எழுப்புகின்றார்கள். ஆண்டவரை எழுப்பி பின்பு ஆண்டவர் கடலையும் அந்த புயலையும் அமைதிப்படுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இன்றைய நற்செய்தியிலும் சீடர்கள் புயலுக்கும் பெரும் காற்றுக்கும் கடல் பொங்கி எழுவதையும் அவர்கள் கண்டு அச்சமுறுகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த வழியே அந்த கடலிலே நடந்து வருகின்றார் அவர்களை நோக்கி. ஆனால் அவர்கள் ஆண்டவரை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை என்று சொன்னால் அது ஒரு பேய் என்று சொல்லி அவர்கள் அஞ்சுகின்றார்கள்.
பின்புதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், அஞ்சாதீர்கள் என்று சொல்லி அந்த உறுதிமொழியை அவர்களுக்கு கொடுக்கின்றார். ஆகவே விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், வேதாமத்திலே அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள் என்று சொல்லி விவிலியத்திலே 365 தடவை இருப்பதாக விவிலிய அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களை பார்த்து அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள் என்று சொல்லி எங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே ஆண்டவர் எம் பக்கம் இருக்கும்போது நாம் எதற்கு அஞ்ச வேண்டும், எதற்கு கலங்க வேண்டும்? ஆகவே நாங்களும் ஆண்டவரிலே நம்பிக்கை வைப்போம். உயிர்த்த ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார். எந்த பெரும் துன்பங்கள், வேதனைகள் வந்தாலும் அவர் எங்களை விட்டு தூர செல்ல மாட்டார். அவர் எங்களோடு பயணிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாங்கள் உருக்கமாக மன்றாடி செபிப்போம். ஆமேன். ஆண்டவரே, அனைத்து இறைவாரீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனும் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளையும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தையும் போடுகின்றோம். இது எங்கள் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துள்ள நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. எனது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை சரியும் மனித உழைப்பின் பயணமாக இந்த ரசத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடைய முழுதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடியாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உமையினும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலைவாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகியோமுடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு
தம் சிறர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன்னில் உமக்கு ஊழியம் புரிய தவுந்துரணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மெல்கம் ரஞ்சித், எல்லா திருநராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறை பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியின் உள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசவாஸ் மற்றும் விலையிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிவுடன் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் நல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் ஆட்சி மிகு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியே உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. ஆண்டவர், எங்கள் குற்றங்குறைகள் பலவீனங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை வளர்த்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இத்திருச்சமரியும் இருந்து கலைக்க பெற்ற ஒவ்வொருவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவை காத்தமக்க முடிவில்லா வாழ்வழிப்பதாக. ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். கடந்து சென்றாலும் தீநழுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே, அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீநழுவே நடந்தாலும் நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரையும் தூய மறைநிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கிட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒருவரை நிறைவோடு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நீர் செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா, 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 இறைவா. நீர் செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா, 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 இறைவா. இந்த திருப்பலி ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் சபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசிர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உண்டிட உணவு
ஒரு அன்னையை போலவே அன்பினை பொழிந்து அள்ளல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். அள்ளல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா இறைவா